Kindly subscribe this channel to enjoy more collection of moral stories. ஒரு சமயம் அடர்ந்த மாயமான ஜங்கிள் வுட்டின் மையப் பகுதியில் சாகச குழந்தைகளின் குழு ஒரு பரபரப்பான ஜங்கிள் சஃபாரிக்கு புறப்பட்டது. குழுவில் 5 நண்பர்கள் இருந்தனர். மியா, விலங்குகள் மீது காதல் கொண்ட ஆர்வமுள்ள பெண். பெண், பிரச்சனைகளை தீர்க்கும் திறமை கொண்ட தொழில்நுட்ப ஆர்வலரான சிறுவன். லில்லி, ஒரு துணிச்சலான மற்றும் விரைவாக சிந்திக்கும் பெண். டாம், விலங்குகளுடன் தொடர்பு கொள்ளும் திறமையைக் கொண்டிருந்தார். மற்றும் குழுவின் எச்சரிக்கையான ஆனால் உறுதியான தலைவர் சாம். அவர்கள் தங்கள் ஜங்கிள் சஃபாரியில் உற்சாகமாக இருந்தனர். அவர்கள் பார்க்கும் அனைத்து நம்ப முடியாத விலங்குகளையும் கற்பனை செய்தனர். அவர்களின் சாகசம் அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் ஆபத்தான மற்றும் அறிவூட்டும் சந்திப்புகளுக்கு அவர்களை அழைத்துச் செல்லும் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சம்பவம் 1. டிரெக்ஸின் கர்ஜனை. குழந்தைகள் காட்டில் ஆழமாகச் சென்றபோது அவர்கள் காது கேளாத கர்ஜனையைக் கேட்டனர். நிலம் நடுங்கியது. பறவைகள் மரங்களில் இருந்து ஆவேசத்துடன் பறந்தன. திடீரென்று மரங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு பிரம்மாண்டமான டிரெக்ஸ் தோன்றியது. அதன் கூர்மையான பற்கள் சூரிய ஒளியில் மின்னுகின்றன. ஓடு, சாம் கூச்சலிட, குழு சிதறியது. டிரெக்ஸ் அவர்களை துரத்தியது. அதன் பாரிய அடிச்சுவடுகள் பூமியை உலுக்கியது. குழந்தைகள் தங்களால் முடிந்தவரை வேகமாக ஓடினர். அவர்களின் இதயங்கள் மார்பில் துடிக்கின்றன. மியா ஒரு வேரின் மீது தடுமாறி விழுந்தார். ஆனால் பெண் விரைவாக திரும்பி அவளுக்கு உதவினார். டிரெக்ஸின் சூடான சுவாசத்தை அவர்கள் முதுகில் உணர முடிந்தது. அவர்கள் பிடிபடுவார்கள் என்று தோன்றியது. அவர்கள் ஒரு குறுகிய குகையை கண்டுபிடித்தனர். வெளியே விரக்தியில் டிரெக்ஸ் கர்ஜிக்கும் போது மூச்சை பிடித்துக் கொண்டு ஒருவர் பின் ஒருவராக உள்ளே நுழைந்தனர். அது சுற்றி மோப்பம் பிடித்தது. ஆனால் இறுதியில் அது விலகிச் சென்றது. குழந்தைகளை நடுங்க வைத்தது ஆனால் பாதுகாப்பாக இருந்தது. அவர்கள் மூச்சை பிடித்தபோது டாம் கிசுகிசுத்தார். டிரெக்ஸ் வேடிக்கைக்காக எங்களை துரத்தவில்லை. அது அச்சுறுத்தப்பட்டதாக உணர்ந்திருக்க வேண்டும் அல்லது எதையாவது பாதுகாப்பதாக உணர்ந்திருக்க வேண்டும். சம்பவம் 2. அல்பினோவின் தாக்குதல். குழுவினர் தங்கள் பயணத்தை கவனமாக தொடர்ந்தனர். நெருக்கமாக இருந்தனர். அவர்கள் ஒரு இடைவெளி வழியாக நடந்து சென்றபோது அவர்கள் நம்ப முடியாத ஒன்றைக் கண்டனர். ஒரு பெரிய பறக்கும் டைனோசர், அல்பினோ, வானத்தில் உயர்ந்தது. அதன் இறக்கைகள் மிகப்பெரியதாக இருந்தது. மேலும் அது முழு நிலப்பகுதியிலும் ஒரு நிழலை போட்டது. அதோ பார், ஆச்சரியமாக இருக்கிறது, லில்லி கூச்சலிட்டாள். ஆனால் அல்பினோ திடீரென கீழே விழுந்து அதன் தண்டுகள் விரிந்தபோது அவர்களின் பிரமிப்பு விரைவாக பயமாக மாறியது. குழந்தைகள் சரியான நேரத்தில் துள்ளி குதித்து வெளியேறினர். அல்பினோ சுற்றி வட்டமிட்டு மற்றொரு தாக்குதலுக்கு தயாராகிறது. நாங்கள் கவர் கண்டுபிடிக்க வேண்டும், சாம் கத்தினார். பெரிய பாராங்கற்களின் கூட்டத்தை நோக்கி ஓடினார்கள். மீண்டும் அல்பினோ புறா. ஆனால் இந்த நேரத்தில் டாம் ஒரு யோசனை. பாதிப்பில்லாத காட்டு பறவையின் சத்தத்தை பிரதிபலித்து பறவைகளை அழைக்கத் தொடங்கினார். அல்பினோ தயங்கியது. ஒலியால் குழப்பமடைந்தது. இந்த தருணத்தை பயன்படுத்தி குழந்தைகள் பாறைகளுக்கு இடையில் ஒளிந்து கொண்டனர். அல்பினோ பறந்து சென்றவுடன் டாம் கூறினார், அது அநேகமாக அதன் பிரதேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. இந்த உயிரினங்களுக்கு இடையூறு ஏற்படாதவாறு நாம் கவனமாக இருக்க வேண்டும். சம்பவம் 3. அபெக்ஸ் டைனோசரஸ் சந்திப்பு. அல்பினோ தாக்குதலுக்குப் பிறகு குழந்தைகள் ஒரு ஆற்றின் அருகே ஓய்வு எடுக்க முடிவு செய்தனர். ஓடும் நீரின் சத்தம் அமைதியானது. அவர்கள் ஓய்வெடுக்கத் தொடங்கினர். ஆனால் அவர்களின் அமைதி குறுகிய காலமே நீடித்தது. நிலம் மீண்டும் குலுங்கத் தொடங்கியது. ஆனால் இந்த முறை அது டிரெக்ஸ் அல்ல, இது ஒரு அபெக்ஸ் டைனோசரஸ், காட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த வேட்டையாடுபவர்களில் ஒன்றாகும். அபெக்ஸ் டைனோசரஸ் டிரெக்ஸை விட மிகப்பெரியது. கூர்மையான நகங்கள் மற்றும் அச்சுறுத்தும் கண்ணை கூசும். அது இரையுடன் விளையாடுவது போல மெதுவாக அவர்களை நெருங்கியது. நாம் ஆற்றின் குறுக்கே செல்ல வேண்டும், பெண் ஒரு இயற்கை பாலத்தை உருவாக்கிய ஒரு விழுந்த மரத்தை பார்த்து கூறினார். ஒவ்வொருவராக மரக்கட்டையில் கவனமாக ஆற்றை கடந்தனர். அபெக்ஸ் டைனோசரஸ் அவர்களை பார்த்தது. ஆனால் அது பின்தொடரவில்லை. அது ஒரு சிறிய உருமலை விட்டுவிட்டு காட்டுக்குள் மறைந்தது. அது ஏன் எங்களை துரத்தவில்லை? மியா கேட்டாள். நாங்கள் ஒரு அச்சுறுத்தல் இல்லை என்பதை புரிந்து கொண்டதாக நான் நினைக்கிறேன்,
என்று சாம் பதிலளித்தார். இது அதன் பிரதேசம் என்பதை எங்களுக்கு காட்ட விரும்பியிருக்கலாம். சம்பவம் 4. ராப்டர்களின் பள்ளத்தாக்கு. அவர்கள் பயணத்தை தொடர்ந்தபோது குழந்தைகள் ஒரு குறுகிய பள்ளத்தாக்கில் தங்களைக் கண்டார்கள். சுவர்கள் செங்குத்தானவை, ஒரே ஒரு பாதை மட்டுமே இருந்தது. திடீரென்று புதர்களில் சலசலக்கும் சத்தம் கேட்டது. டஜன் கணக்கான சிறிய, வேகமாக நகரும் ராப்டர்கள் தோன்றின. அவற்றில் கூர்மையான பற்கள் வெளிப்பட்டன. ராப்டர்கள் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தனர். எந்த நேரத்திலும் குழந்தைகளைச் சூழ்ந்தனர். அவர்களை மிஞ்ச எந்த வழியும் இல்லை. நாங்கள் அச்சுறுத்தல் இல்லை என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று டாம் கூறினார். மென்மையான, அமைதியான ஒலிகளைப் பயன்படுத்தி ராப்டர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார். ராப்டர்கள் தயங்கினர். அவர்கள் கேட்பது போல் தலையை சாய்த்தார்கள். மெதுவாக அவர்கள் பின்வாங்கத் தொடங்கினர். இன்னும் குழந்தைகளை கவனமாக பார்த்தார்கள். ஆனால் இனி ஆக்ரோஷமாக இல்லை. ராப்டர்கள் அண்டர்பிரஷுக்குள் மறைந்தபோது லில்லி கூறினார், அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள பழக வேண்டும். சம்பவம் 5. உணர்தல். குழந்தைகள் இறுதியாக காட்டின் இதயத்தை அடைந்தனர். அங்கு அவர்கள் மறைக்கப்பட்ட சோலையை கண்டுபிடித்தனர். மனித கைகளால் தீண்டப்படாத, படிகத் தெளிவான நீர் மற்றும் துடிப்பான தாவரங்கள் கொண்ட அழகான இடமாக அது இருந்தது. அவர்கள் ஓய்வெடுக்கும்போது அவர்கள் டைனோசர்களுடன் சந்தித்ததைப் பற்றி சிந்தித்தார்கள். நாங்கள் அவர்களைப் பற்றி பயந்தோம், ஆனால் அவர்கள் எங்களைப் பார்த்து பயந்திருக்கலாம், மியா சிந்தனையுடன் கூறினார். அவர்கள் தங்கள் வீட்டைப் பாதுகாக்க மட்டுமே முயன்றனர், பெண் மேலும் கூறினார். சாம் தலையசைத்தார். நாங்கள் அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களின் எல்லைக்குள் வந்தோம். எங்களைப் போலவே அவர்களுக்கும் சுதந்திரமாக வாழ உரிமை உண்டு. அவர்களின் சாகசம் முக்கியமான ஒன்றைக் கற்றுக் கொடுத்தது என்பதை குழந்தைகள் உணர்ந்தனர். பெரிய அல்லது சிறிய அனைத்து உயிரினங்களும் சுதந்திரத்திற்கும் மரியாதைக்கும் தகுதியானவை. அவர்கள் காடுகளையும் அதன் குடிமக்களையும் நிம்மதியாக விட்டுவிட முடிவு செய்தனர். இயற்கை உலகத்தின் மீது புதிய மரியாதையுடன் வீடு திரும்பினார்கள். அவர்கள் காட்டை விட்டு வெளியேறும்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தனர், எப்பொழுதும் விலங்குகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாத்து மதிக்கிறோம். காடு என்பது ஆச்சரியமும் ஆபத்தும் நிறைந்த இடம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். எனவே குழந்தைகள் ஜங்கிள்வுட்டை விட்டு வெளியேறினர், வெற்றியாளர்களாக அல்ல, ஆனால் பாதுகாவலர்களாக. உண்மையான சாகசம் இயற்கையை ஆதிக்கம் செலுத்துவதில் இல்லை, ஆனால் அதை புரிந்து கொள்வதிலும் மதிப்பதிலும் உள்ளது.